விஜய் எந்த அளவுக்கு ஃபேமாக இருக்காரு, எல்லாருக்கிட்டையும் ஒரு இதாக இருக்காருன்றதுனால தான் விஜய் இப்போ தப்பிக்கிறார். இவர்கள் பண்ணுற பிரச்சாரத்துக்கெல்லாம் கயிறு எடுத்துன்னு வீட்டுக்கே போயிடுவாங்க. விஜய் கிட்டேருந்தே எந்த அப்டேட் வரல, அவரே ரியாக்ட் பண்ணலங்கிறப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் ஆகிட்டாங்களா? இல்லை சினிமாக்காரர்களும் சினிமா சார்ந்தவர்களும் சினிமாவில் வேணால் சட்டம் பேசுவாங்க. பிரேம்ஜியும் சிவாவா அந்த நடிகர் 2 பேரும் போய் காரை கொண்டு போய் அடையாறு பாலத்தில் இடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு தலைமறை. இவ்வளோ பெரிய கூட்டம் இது பண்ணும்பொழுது ஒரு டிஎஸ்பி தலைமையில் மட்டும் ஏன் போட்டிங்க, ஒரு எஸ்பி ஏன் பொறுப்பாக்கலை, இந்த மாதிரி பல கேள்விகள் கரெக்டான ஜட்ஜாக இருந்தால் வச்சு செஞ்சுருவாங்க. நீதிமன்றம் கூட கேட்கலாம். ஏன்னா 41 பேர் உயிருங்க. ஏடிஎம் கூட நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக 50 சீட்டு ஜெயிக்கலாம். அது முடிச்சுட்டு 2031 ஆரம்பிங்க கச்சேரியை. சரியில்லை, இவங்களும் சரியில்லை. அப்போது உங்களை நம்பி காங்கிரஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. ஏன்னா ப்ரூவ்டு 50 சீட்டு ஜெயிச்சுது. விஜய் இங்கேருந்து கரூருக்கு போகிறதுன்றது இனி சாத்தியம் இல்லை. ஏன்னா உறவினர்கள் போல் யாரையாவது செட் பண்ணி விஜயை திட்டுறதோ தாக்குறதோ ஏதாவது நடக்கும். அதெல்லாம் அரசியல். விஜய் தனக்கு ஆதரவு அளித்த எதிர்கட்சியினருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையோ இல்லை அந்த வீடியோலேயே ஒரு நன்றியை தெரிவித்தாருன்னா இருக்கிற ஆதரவு இன்னும் கொஞ்சம் கூடும். குறிப்பாக சீமானுக்கு நன்றி தெரிவித்தாருன்னா அது வேறு லெவலில் போய். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் பிரஸ் மீட் கொடுக்காததோ, ஏர்போர்ட்லேருந்து இமீடியட்டாக கிளம்பிட்டதோ, இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ நீங்கள் சொன்ன மாதிரி வெளியிடாததுக்கோ காரணம் அனுபவமின்மையால் அலட்சியமா சார்? அனுபவமின்மை அலட்சியத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் என்னது? அலட்சியம் தானே. ஆனால் அவங்க என்ன நினச்சிவாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், இது எப்படி போய் பேசுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது, ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா அப்புறம் யாரும் ஐடியா கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் அனுபவமின்மையிலேருந்து தான் வர்றது. ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவான், ஒரு மேலதிகாரி வந்தால் கூட கண்டுக்க மாட்டான், எங்கேயாவது போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான். பார்க்குறதுக்கு நமக்கே தப்பாக தெரியும். ஆனால் அது என்னென்னா அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவன் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இது. இவர்கள் ஒரு அனுபவம் இல்லாமல் பண்ணுறதுடைய விளைவு தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ விஜய் அவர்கள்கிட்ட தரப்புலேருந்து திரும்ப கரூர் போய் பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அங்கே போவாரா, பத்திரிகையாளர் சந்திப்பாரா, இல்லை நீங்கள் சொன்ன வீடியோ வெளியிடுவாரா, எப்படி மூவ் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம்? இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா ஒரு வழக்கு போட்டிருக்காரு, நாங்கள் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு. நீதிமன்றம் எப்போவுமே சம்மந்தப்பட்ட இடத்துல நீ பர்மிஷன் கேட்டியா, அங்கே உனக்கு பர்மிஷன் கொடுக்கலையா, உனக்கு அங்கே நியாயம் கிடைக்கலையா, அப்போ என்கிட்ட வரணும். ஓகே. நீயா முடிவு பண்ணிட்டு வரக்கூடாதுன்றதுல எப்போவுமே உறுதியாக இருக்கும். இப்போ நம்ம காவல்துறை தரப்பில் கேட்டால், சார் அவங்க வர்றாங்களா, யார் யார் வர்றா, எப்படி பண்ண போகிறாங்க, நாங்கள் ஒரு மண்டபத்தில் வச்சு எல்லாரையும் அந்த குடும்பத்தை வர வச்சு அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து கொடுக்க போகிறோம், இதில் விஜய் வர்றாரு வரலை, ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை பிரித்து எங்களுக்கு சொல்லி பண்ணால் தான் அதில் காவல்துறை அனுமதி உண்டா இல்லையா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா சிக்கலாகும், வீடு வீடாக போய்கிட்டு இருக்கிறது நடக்காது. இல்லை நிர்வாகிகள் போகிறதுனா போங்க, விஜய்க்கு வாய்ப்பு இல்லை, இல்லை விஜய் தான் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணி விஜய் வர வச்சு இது பண்ணுங்கள். அதுக்கும் எப்படி பண்ணணும், இதே மாவட்டத்தில் பண்ணுறதா வேறு பண்ணுறதா, இந்த மாதிரிலாம் நாங்கள் இது பண்ணுவோம் சார். இவங்க ஒரு இது கூட பர்மிஷன் கேட்கல, எதுவுமே பண்ணல, நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டு சொல்லி அனுப்புவோம் இதுதான் நடக்க போகுது சார் அப்படின்னாங்க. அப்போ இது ஒரு பார்ட்டு. விஜய் இங்கேருந்து கரூருக்கு போகிறதுன்றது இனி சாத்தியம் இல்லை. ஏன்னா இவர்களே உறவினர்கள் போல் யாரையாவது செட் பண்ணி விஜயை திட்டுறதோ தாக்குறதோ ஏதாவது நடக்கும். அதெல்லாம் அரசியல். அப்போ நீங்கள் அதையும் துணிஞ்சு போகிறதா இருந்தால் போயிட்டு சந்தித்து இது பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டோ இந்த மாதிரி வீடியோக்களோ ஏதாவது வெளியிட்டு பேசி, இல்லை ப்ரெஸ்ஸையே நேராக பார்த்து பேசிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கப்புறம் கரூர் போகலாம், என் மக்களை பார்க்க நான் போகிறேன், யாரை என்ன தடுக்கிறதுன்ற மாதிரி போகலாம். இவர்களுக்கு தான் 1000 பிரச்சனை இருக்குது. இந்த பொதுச் செயலாளரே காணுமே, எங்கே போனாலும் தெரியலையே. அப்போ இவர்கள் மத்தியில் இன்னும் இந்த தலைமறைவாக நம்ம 96 ஜெயலலிதா தோற்றோன்னா அதிமுகவே 3 மாதம் தலைமறைவாயிடுச்சு. ஜெயலலிதா அப்படி இருந்துட்டாங்க, ராஜகண்ணப்பன் ஓடிட்டார், இன்னும் பல பேர் கட்சி விட்டு ஓடினாங்க. பாதி அதிமுககாரங்க கரை வச்சே கட்டல. 2-3 மாதம் பொறுத்தா பிறகு ஒவ்வொருத்தராக மறுபடியும் அப்படியே சஸ்டெயின் ஆனாங்க. ஆனாலும் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஒரு பெரிய எமர்ஜ் ஆனாங்க. 98 29 தொகுதிகள் மேலே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி இதிலேருந்து மீண்டு வரணும். ஓகே. அதுக்கு உடனடி பண்ணணும். லேட்லாம் பண்ணாலும் நல்லா இருக்காது. லேட் பண்ண கருத்தை உருவாக்குவாங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் வழக்கு வழக்கு போடுவாங்க, கைது நடவடிக்கைனா புஷியை தான் பண்ணணும். புஷியையும் அந்த மாவட்ட செயலர் தான் பண்ணணும். அந்த கைது கூட உங்களுக்கு ஃபார்மல் அரெஸ்ட்டு, அதுக்கு முன்ஜாமீன் கேட்டுனா வாங்கி கூட வச்சுக்கலாம்.
நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் கேட்டு வாங்கிக்கலாம். அதனால் இந்த மாதிரி தான் நடவடிக்கைகள் போகும். இது சட்டத்தை சார்ந்து இதுன்னு தாண்டி விஜய் தனக்கு ஆதரவு அளித்த எதிர்க்கட்சியினருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையோ இல்லை இந்த வீடியோலேயே ஒரு நன்றியை தெரிவித்தார்னா அது இன்னும் அவரை கொண்டு போய் இன்னும் இப்போ அண்ணாமலையோ மற்றவர்களோ அவருக்கு எதிராக பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஓகே ஓகே. இருக்கிற ஆதரவு இன்னும் கொஞ்சம் கூடும். குறிப்பாக சீமானுக்கு நன்றி தெரிவித்தார்னா அது வேறு லெவலில் போயிடும். ஓகே ஓகே. இப்போ விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து போனதுக்கப்புறம் அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் தலைமறைவுங்கிற செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அது எதனால் சார்? இப்போ விஜய் கிட்டேருந்தே எந்த அப்டேட் வரல, அவரே ரியாக்ட் பண்ணலங்கிறப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் ஆகிட்டாங்களா? இல்லை சினிமாக்காரர்களும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் சினிமாவில் வேணால் சட்டம் பேசுவாங்க. அந்த கோர்ட்லலாம் நின்றுங்கன்னு அப்படி ஸ்டைலாக இருக்குது சார் நீதிபதி சார் அப்படி இப்படின்னு அப்படிலாம் பண்ண முடியுமா? நீதிபதிட்ட ஒழுங்காக நிற்கணும். அப்படி கொஞ்சம் இது பண்ணால் அவனு ஒரு 3 நாளுக்கு உள்ளே வைனா முடிஞ்சிச்சு கதை. அப்போ அந்த ஒரு படத்தில் தமிழ்னா அது ஒரு படத்தில் ஒரு ஜட்ஜிக்கிட்ட மேனரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு சினிமா எடுக்கிறவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த விஜயகுமார் இருக்கார்ல, நடிகர் விஜயகுமார் பையன் அருண் விஜய் அருமையான மனிதர், நல்ல நடிகர். என்னமோ தெரில ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவர் ஒரு தடவை மது போதையில் காரை கொண்டு போய் ஒரு எந்த வேனில் விட்டார் தெரியுமா? சுவாதி கொலையில் சம்மந்தப்பட்ட ராம்குமார், அந்த ராம்குமாரை கைது பண்ணி அழைச்சிட்டு வந்த வேனு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிற்கிது. அந்த வேனில் கொண்டு போய் விட்டார். இது ஒரு ஆக்சிடெண்ட்டு. இப்போ நான் சொன்னேன்ல, ஆக்சிடெண்ட்டு தான். அதுக்கு மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் 5 பேரை கொன்னா கூட உங்களை வந்து அந்த சூழ்நிலை ஒரு மாதிரி எதிர்ப்பாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. மற்றபடி அது வந்து ஃபார்மல் அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. கொண்டுட்டு ஓடனா தான் மாட்டிக்குவீங்க, உங்களை வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஹிட் அண்ட் ரன். ஆமாம். நீங்கள் அங்கேயே உடனே பக்கத்தில் ஸ்டேஷன் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா ஃபார்மல் அரெஸ்ட்டு, வண்டி சீஸ் பண்ணுவாங்க தான். இவர் என்ன பண்ணிட்டாரு, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். மறுநாள் வர சொன்னாங்க, வந்துட்டார். இது டிடி கேஸ், ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். 304A கூட கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். அதுக்கு மினிமம் ஃபைன் கோர்ட்டில் ஃபைன் பண்ணுவாங்க, வண்டியை சீஸ் பண்ணுவாங்க, லைசன்ஸை டிடி கேஸுன்றதுனால லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க 6 மாதம். அவ்வளோதான். நீங்கள் மனோகரா படத்தில் வர மாதிரி சங்கிலி போட்டுலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஸ்டேஷன் வந்தோடனே டிராஃபிக்கில் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தனியாக இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லும் டிராஃபிக் இருக்கும். ஆக்சிடெண்ட் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்டேஷனில் மட்டும்தான் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தனியாக டீம் இருக்கும். ஒரு சிந்தாதிரிப்பேட்டை, கோயம்பேடு, கீழ்ப்பாக்கம், மெரினாலேருந்து தான் சிந்தாதிரிப்பேட்டை வந்தது, அடையாறு, சாஸ்திரி நகர், இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்துல அவங்க தான். இப்போ பாண்டி பஜாரில் இருக்குது. இப்போ பாண்டி பஜார் எல்லையில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இப்போ நுங்கம்பாக்கத்தில் நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது வெறும் டிராஃபிக் மட்டும் தான் பார்ப்பாங்க. டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் தான் ஆக்சிடெண்ட் வரும். அப்போ பாண்டி பஜாருக்கு தான் அந்த வண்டியும் கொண்டு வந்துடணும். இவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது, மற்றது ஃபைன், மற்றதெல்லாம். இவர் கிளம்பும்போது இவர் சொல்லிக்கிறாரு, சார் நீங்கள் போங்க சார், நான் என் வண்டியிலே வந்துடுறேன். அந்த இவரும் நம்பி சரி வாங்கன்னு போயிட்டார். இவர் வண்டி எடுத்துகிட்டு எஸ்கேப்பு. ஏதோ இவரை கொண்டு போய் அப்படியே அந்த கருப்பு கோடு போட்ட டவுசர் போட்டு சட்டை போட்டு விலங்கு போட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்புல. இவங்க தேடுறாங்க, வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் இது பண்ணி லாஸ்ட்டில் அப்போ டெப்டி கமிஷனர் வந்து இப்போ இதில் இருக்கார், NCBயில், அரவிந்தன் சொல்லிட்டு, வரலன்னா ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு வந்தார். இதுதான் போலீஸ் சினிமாக்காரர்கள் அறிவு. பிரேம்ஜியும் சிவாவா அந்த நடிகர் 2 பேரும் போய் காரை கொண்டு போய் அடையாறு பாலத்தில் இடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதுக்கு தலைமறைவு. அதுக்கப்புறம் சிவாவை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவர் தான் டிரைவர், டிடி கேஸு. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சிட்டாரு. அக்யூஷன்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு போயின்னு இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட போகும்போது இங்கேயே இருக்கணும், நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ இங்கேயே சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு போயிட்டார். அங்கேயே வர வச்சு சாப்பிட்டு அங்கேயே நின்றுந்தாப்புல. போகிறவரெல்லாம் தோட சிவாடா அப்படின்னு சைதாப்பேட்டை கோர்ட்டில். அதுக்கப்புறம் ஈவினிங்கு புத்தி சொல்லி, ஆக்சிடெண்ட்னா ஆக்சிடெண்ட் கேஸுன்னா இதுக்கெல்லாம் ஓடக்கூடாது, ஃபைன் கட்டுவாங்க, இன்னும் பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஃபைன் போட்டு லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிடும் 6 மாதம். வண்டி ஓட்டக்கூடாது, ஓட்டணுன்னா அது ஆகிடும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இதுதான் சினிமாக்காரர்களுடைய இது. அதனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தலைமறைவு தான் ஆவாங்க. இன்னொன்று மாபா இவங்க மேலே குற்றச்சாட்டு வருதுல்ல, கொண்டுட்டாங்க 41 பேர் கொண்டுட்டாங்கன்றப்போ விஜய் எந்த அளவுக்கு ஃபேமாக இருக்கார், எல்லாருக்கிட்டேயும் ஒரு இதாக இருக்காருன்றதுனால தான் விஜய் இப்போ தப்பிக்கிறார். இல்லாட்டி இவர்கள் பண்ணுற பிரச்சாரத்துக்கெல்லாம்
கயிறு எடுத்துன்னு வீட்டுக்கே போயிடுவானுங்க போல. பார்த்தீங்களா வீட்டு வாசலில் ஒரு 10-15 பேர். அதனால் இதுதான் நிலமை. சார் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத. அதை வந்து திமுக விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் பின்னாடி யாரெல்லாம் போகிறாங்களோ திமுக எதிர்ப்பின் அடிப்படையில் தான் சேர்றாங்கிற மாதிரி இருக்கட்டும். நான் தான் அரசியல். ஓகே, விஜய்க்கு ஒன்றுனா நீங்கள் எதிர்க்கட்சிகள் மாதிரி விஜய் அணுகுனீங்களா? நான் கேட்குறேன். ஆக்சிடெண்ட்டு நடந்துச்சு, உங்களுக்கும் பங்கு இல்லையா? உங்கள் மாவட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ கூட்டத்துக்கு 7 மணிக்கு வராருன்னா 4 மணிக்கு தானே நாங்கள் சொன்னோம். நீங்கள் வர நேரத்தில் இவ்வளோ கும்பல் இருக்குதுங்க, அனுமதிக்க முடியாதுங்க, கண்டிஷனில் இருக்குல்ல, விதிகளை மீறினாலும் உடனே ரத்து செய்வோம்னு பண்ண வேண்டியதானே? உங்கள் அதிகாரிகள்லாம் சொல்லியிருப்பாங்களே, தெரியும்ல. அதில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, சார் நிலைமை மோசமாக இருக்குது சார், இவரும் உள்ளே வந்தாருன்னா பெரிய நெரிசல் ஏற்படும் சார்னு. தெரியாதா? மாவட்ட எஸ்பி என்ன பண்ணியிருந்தார்? உள்ளே எதுக்கு அனுமதிச்சிங்க? 50 மீட்டர் முன்னாடி நிறுத்தணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்போ உள்ளே ஏதோ பிரச்சனை தானே நிறுத்துறீங்க. அதுதானே ஏடிஜிபி சொல்கிறாரு. அதே மாரி அவங்க ஒத்துக்கலைன்னா அவங்க யாருங்க ஒத்துக்காது? நீங்கள் தானேங்க அவங்க சட்டம் ஒழுங்கு பொறுப்பு. அந்த டிசிஷன் அவங்க ஒத்துக்க மாட்டியா? அரெஸ்ட் பண்ணுவேன்னு பண்ண வேண்டியதானே? எதுக்கு அனுமதிச்சிங்க? அதனால் இந்த விவகாரத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் இவர் பக்கம் நிற்கிறாங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளை வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் சைடு தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு நபர் ஆணையம் உடனே போட்டிங்க, ரைட், நல்ல விஷயம். ஒரு நபர் ஆணையம் போட்டிங்க. இதுக்கான அந்த அதிகாரிகளையாவது என்கொயரி பண்ணுமா வேணாவா? நடந்தது 41 பேர் இறந்துருக்காங்களாங்க. விஜய் ஒரு பக்கம் தவறு இருக்குது, விஜய் பக்கம். இன்னொரு பக்கம் லா அண்ட் ஆர்டர் என்கொயரி வைக்கணும்ல. இப்போது என்ன காரணம், நீங்கள் என்ன, இப்போ நம்மளாம் இருந்தால் விசாரணை அதிகாரி தான் என்ன கேட்போம்? எவ்வளோ ஜனம் எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இவ்வளோ ஜனம் இங்கே தாங்குமான்னு நீங்கள் அசஸ் பண்ணீங்களா? அந்த இடத்துல நெரிசல் ஏற்படும் பொழுது அதற்கு முன்னரே உங்களுக்கு தெரியாதா? யாரோ அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? மாவட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் இதை கொண்டு போனீங்களா? எஸ்பி கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? டிஐஜி கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? இவ்வளோ பெரிய கூட்டம் இது பண்ணும் பொழுது ஒரு டிஎஸ்பி தலைமையில் மட்டும் ஏன் போட்டிங்க? ஒரு எஸ்பி ஏன் பொறுப்பாக்கலை? இந்த மாதிரி பல கேள்விகள் கரெக்டான ஜட்ஜாக இருந்தால் வச்சு செஞ்சுருவாங்க. நீதிமன்றம் கூட கேட்கலாம். ஏன்னா 41 பேர் உயிருங்க. ஒரு நாள் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், 2 பேரும் மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு செத்து போன 41 பேர்னா எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ இந்த விவகாரங்கள்லாம் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா அண்ணாமலை கேட்குற வரைக்கும் அந்த கேள்வி பெருசாக வரல. பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு எக்ஸ்-போலீஸ் அதிகாரி தான் கேட்டாப்புறம் தான் இந்த விவகாரம் வருது. இவர் லைட்டாக குற்றச்சாட்டினார், அரசுக்கும் இதில் பங்கு இருக்குது, அரசு என்ன அப்படின்னு. ஆனால் சில்லித்தனமாக மற்றவர்கள் போல என்னமோ அவர் நம்ம செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி யாருமே நேரடியாக குற்றச்சாட்டல. மற்றபடி அந்த சதி திட்டம், அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் அடிப்படையற்றதுன்னு சொல்கிறீங்க? அடிப்படையற்றதுங்க. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சமாக 2 செருப்பு கூட சொல்லுவாங்க. வேறு எதாவது சரி அப்படி சதி பண்ணோன்னா பெட்ரோல் பாம்பு அடிச்சிருக்கலாமே, இல்லை வேறு எதாவது பண்ணியிருக்கலாமே. அதெல்லாம் கிடையாது. இன்னும் அந்த லோக்கலில் இருக்கிறவங்கள கேட்டால் இவங்கெல்லாம் போய் பேட்டிலாம் வேறு எடுக்கிறாங்க. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க, கத்தியை வச்சுலாம் கிழிச்சிட்டாங்க, அது இதுன்னு. அதனால் அவங்க பேனரை எப்படி இந்த பேனர்லாம் கிழிச்சாங்கன்னு உங்கள் கூட்டம் எல்லாம் முடிஞ்ச இடத்துல நீங்களே தானே கிழிச்சிட்டு போகிறீங்க. அதனால் அதில் தான் கிடையாது. இதில் அரசுடைய இவர்கள் எப்படி அனுபவம் எல்லாம் பண்ணாங்களோ அவர்களோட அரசுடைய செயல்பாடின்மையும் அதிகாரிகளுடைய செயல்பாடின்மையும் ஒரு முக்கிய காரணன்றது தான் இது. அப்போ நீங்கள் வாட்டில் எனக்கு என்னென்னு விஜய் மேலே ஏறி அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் சைடு தப்பை மறைக்கிறதுக்கு விஜயை முழு குற்றவாளி ஆக்குவீங்க. அப்படின்னா எதிர்கட்சிகள் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க இறங்கி அடிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குதோ அந்த அரசியல் அவங்களுக்கும் இருக்குது. இதனால் விஜய் நாளைக்கு ஒரு மனசு மாறி திமுகவை எதிர்த்து இந்த அரசியல், நானே சொல்கிறேங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணதான் நீங்கள் பச்சாங்க. நீங்கள் எல்கேஜி அவங்க பிஹெச்டி வாங்கினவங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அனுபவம் வரணுன்னா இங்கேயே கூட பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஏடிஎம் கூட நீங்கள் போனீங்கன்னா 50-60 சீட்டு ஈஸியாக 50 சீட்டு ஜெயிக்கலாம். எடுத்த உடனே ஒரு 50 எம்எல்ஏ உங்களுக்கு எந்த வித கஷ்டம் இல்லாமல் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் சேரும்போது ஸ்வீப் எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கலனா துணை முதல்வராக உட்காரலாம். நல்ல இது. அடுத்து எம்பி சீட்டு ஒரு 5-6 எம்பி சீட்டு அது முடிச்சுட்டு 2031 ஆரம்பிங்க கச்சேரியை. சரியில்லை, இவங்களும் சரியில்லைன்னு. அப்போது உங்களை நம்பி காங்கிரஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. ஏன்னா ப்ரூவ்டு 50 சீட்டு ஜெயிச்சுக்கிறீங்கன்னு. அப்போ நீங்கள் 2031 தனியாக நிற்கலாம். என்ன நம்பி வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரம் பண்ணி தாராளமாக வருவாங்க. அதை விட்டுட்டு பிரசாந்த் கிஷோரும் இதான் சொன்னார். ஆனால் அவர் போங்க என்னென்னா அவருக்கு வியாபாரம் ஆகணும்ல, அதனால் டிசம்பர் வரைக்கும் இருங்க, நான் வந்துடுறேன் எலெக்ஷன் முடிச்சுட்டுன்னு அவர். ஆனால் இங்கே இவங்க இப்படியே இழுத்துட்டு இருந்தோன்னா டக்குன்னு பிஜேபி உஷாராகி விட்டா ஒருவேளை கூட்டணி கூட அமையலான்ட்டு முடிச்சு விட்டா. இவர்களும் போய் திமுறா
117 வச்சுக்கலாமா, நாங்கள் 2.5 வருஷம் அப்படின்னா அந்த ஜானு அதனாலேயும் கூட்டணி சேரல. சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இனி கஷ்டம் இருக்குது. 2 மாதம் தள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் மழை வந்துடும். இதில் வந்து கீழே உங்களுக்கு வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் பெரிய ஒர்க்குங்க. முடிச்சிட்டாங்க அவங்க. டிஎம்கே கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 பேர் ரெடி ஆகிறாங்க வேட்பாளர். அதில் யாருன்னு தான் அவங்க முடிவு பண்ணணும். 5 பேருமே உடனே களத்தில் போய் செலவு பண்ண தயாராக இருக்காங்க ஒரு தொகுதிக்கு. அப்போ இவங்க அந்த எவ்வளோ பிரித்து கொடுத்துட்டு இவங்க ஒர்க்கை ஆரம்பிக்கிறது தான் வேலை. மற்றபடி எல்லா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே ரெடி. இங்கே சேம் அதே தான். நீங்கள் இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் சரி ரைட்டு விடுப்பா, வீழ்த்த வேண்டியது திமுக, அதனால் நாங்கள் அதிமுகவோட கை கோக்குறோம். பாஜக அதிமுக கூட்டணி, நாங்கள் பாஜகவோட இல்லை, நாங்கள் வந்து பாஜக கொள்கையில் ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லை, ஆனால் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி உங்களை வீழ்த்துறது தான் எங்கள் லட்சியம். இப்போ சேர்ந்தா கூட 50 சீட்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இபிஎஸ் அவர்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றப்ப விஜய் அவர்களுக்கே ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகிறது. அதான் சொல்கிறேன், கரெக்டான முடிவு இருந்தால் என்னெல்லாம் கேட்டால் சொல்லுவேன். இந்த மக்களுடைய அபிப்பிராயம் எப்போ வேணால் நம்ம மாற்றிக்கலாம், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. இது இப்படி போன உடனே இவங்க இறங்கி அடிப்பாங்க பாருங்கள். பாரு நான் சொன்னேன் பார்த்தியா, பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எல்லாம் அடிப்பாங்க. இதுக்கு என்ன அதுக்கு என்ன இவங்க புது அறிவாளிகள்லாம் வந்தெல்லாம் பேசுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் சேர்ந்துட்டு ஏறி திருப்பி அடித்தா ஸ்வீப்பு முடிச்சு விட்டுடலாம். பிஜேபி இது அப்புறம் அடுத்த இதுலேயும் அதே மாதிரி நிற்கலாம். அதுக்கப்புறம் 2030க்கு மேலே தனி கச்சேரி சூப்பராக பண்ணலாம். ஆனால் இவங்க தான் ஒரு இதுக்கே ப்ரெஸ் மீட் கொடுக்காம ஓடி வராங்களே, இவங்களை போய் நம்ம என்ன பண்ணுறது? சார் கடைசியாக ஒரே கேள்வி, அந்த ஒரு நம்பர் கமிஷன் இருக்குல்ல, அதில் வந்து நேர்மையான முடிவுகள் வருமாட்டு ஒரு சிலர் சந்தேகம் எழுப்புறாங்க. சிபிஐக்கு மாற்றணுங்கிற மாதிரியான கோரிக்கைகளையும் பார்க்குறோம். அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு நபர் கமிஷன் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தூத்துக்குடி சம்பவத்திலேயே முறையான இதை கொடுத்தவங்க. 17 அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் பக்காவாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ஐயோ அம்மான்னு துடிச்சிட்டு யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கமிஷனை தூக்கி சிடிகியில் வச்சுட்டு உட்காந்தாங்க. அப்புறம் பத்திரிகை மூலிமா வந்தோடனே அந்த அதிகாரிகளை பாதுகாக்கிற வேலையை தான் பண்ணாங்க. சைலேஷ்குமார் யாதவ்லாம் இன்றைக்கி ப்ரமோஷனில் இருக்கார். பலரையும் இவர்கள் பாதுகாத்து பண்ண வேலை தான். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணாங்க. இவர்கள் தான் மாறி மாறி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போது இவர்களே ஒரு நபர் கமிஷன் போட்டு இவர்களே அதுக்கான ஜட்ஜை நியமிக்கிறாங்க. அப்போது அந்த கமிஷன் தலைவர் இவர்கள் நியமிக்கிற ஆளுன்றதுனால இவர்கள் சந்தேகம் எழுப்பலாம் நீதிமன்றத்தில். ஏன்னா சாதகமாக அமையும். நாளைக்கே தாவேக்கா தான் நடந்துக்கும் காரணம், தாவேக்காவை இந்த இதுக்கெல்லாம் காரணம்னு பெரிய பிரச்சாரமாக அவங்க ஆணையத்தில் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சே டிஎம்கே பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதனால சார் ஒரு நியாயமான விசாரணை வேணும். எங்களுக்கு சிபிஐ கேட்குறோம், இல்லைன்னா ஒரு நபர் விசாரணை, ஜட்ஜி நீதிமன்றமே ஒரு நீதிபதியை நியமிக்கிட்டோம் அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது. நீதிமன்றம் அதில் முடிவு கூட எடுக்கலாம். கரெக்டு தான் சொல்லிட்டு இவர்களை போடுங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு நீதிபதியை போடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விவகாரத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் கைது நேரத்தில் வழக்கறிஞர்கள்லாம் தாக்குனாங்க. யாருக்கா அதை எதிர்த்து வழக்கு போயிடுச்சு. அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை, ஆக்டிங் ஜட்ஜின் தலைமையில். இவர்கள் போயிட்டு கவர்மெண்ட்டு இல்லைங்க அப்படிங்க ஏன்னா பயப்படுறீங்களா, உங்கள் செய்த நியாயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. இல்லை அவர் பார்த்திபன் நீதிபதி போட்டுறீங்க, அவர் வேணாம் இவரை போடுங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாத சார், யார் நீதிபதி நாங்கள் தீர்மானிப்போன்ட்டு போன்ட்டாங்க. அப்போ இவர்களுக்கு அந்த நீதிபதி மேலே பயம், நம்ம டாமினேட் பண்ண முடியாது, எதையும் வந்து நமக்கு இஷ்டத்துக்கு இது முடிவு வராது, போலீஸ் அதிகாரிகள் இவ்வளோ பேர் அத்துமீறியிருக்காங்க, இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்க பயப்படுறாங்க. சேம் இதே பேட்டர்ன் இங்கே ஒரு உரிய ஜட்ஜி போட்டிங்கன்னா அவர் வந்து, அதாவது இப்போ இருக்கிற ரன்னிங் ஜட்ஜி இருந்தாருன்னா அவருக்கு இருக்கிற அந்த பவரில் நீங்கள் அதிகாரிகளை வர வச்சு இது பண்ண முடியும், பல விஷயங்களை பண்ண முடியும். அப்போ கீழே என்ன நடந்திருக்குன்றதை கொண்டு போயிடலாம். அப்போ இதில் போலீஸுடைய செயல்பாடின்மையும் முக்கிய காரணமாக அமைஞ்சது. விஜய் என்ன தான் அப்படி வந்தாலும் இவர்களையும் 7 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு அண்ணாமலை கேட்குறாருல்ல. ரெண்டாவது, 4 மணிக்கு மேலே ஒரு கும்பலை ஏன் சேர விட்டீங்க உள்ளக்க? அதுக்கப்புறமும் வந்த கும்பல், இவர் கூட வந்த கும்பல்னா பிரச்சனை தீவிரம்னா 50 மீட்டருக்கு அந்தாண்டானா ஏன் அவங்க மீறி நாங்கள் போவதான்னு செய்யணுமோ ஏன் அனுமதிச்சிங்க? நிலைமை தீவிரத்தை நீங்கள் தானே உணரணும், நீங்கள் தானே சட்டம் ஒழுங்கு, நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் இவங்களுக்கு எப்படி நீங்கள் அங்கே பேச அனுமதிச்சிங்க?
அப்படின்றதுக்கு நீங்கள் தான் காரணமாக பதில் சொல்லணுன்னா முடிஞ்சிச்சு கதை. அந்த பயமும் இவர் இருக்கிறதுனால தான் டக்குன்னு ஒரு நபர் கமிஷனை போட்டாங்க, நீதிபதியை போட்டாங்க. வேறு நீதிபதி போட்டால் அதில் விசாரணை எப்படி போகும்னு தெரியாது. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.